இளம் தம்பதி புதிதாக ஒரு இடத்திற்கு குடி போனார்கள். அதிகாலை தேநீர் குடித்தபடி ஜன்னல் வழியே இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். பக்கத்து வீட்டு பெண்மணி துணியை துவைத்து உலர்த்தி கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டிருந்த மனைவி சொன்னாள், அந்த அம்மாவுக்கு துணி துவைக்கவே தெரியல போல் இருக்கு. பாருங்களேன், துணி எவ்வளவு அழுக்கா இருக்குது அப்படின்னு அந்த மனைவி கூறினாள். கணவனும் அங்கே பார்த்தான். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. தினமும் அவர்கள் எழுந்து தேநீர் குடிக்கும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் அடுத்த வீட்டு சலவை சரியில்லாதது பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து உலர வைத்த போது பளிச்சென்று சுத்தமாக உலர்வதை பார்த்த மனைவி சொன்னாள், அப்பாடா, இப்போது அந்த அம்மாள் துணி துவைக்க கற்று கொண்டு விட்டாள் போலிருக்குது. இல்ல நல்ல சோப்பை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாளா என்று தெரியவில்லை. இன்றுதான் துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருக்கின்றன என்றாள். கணவன் இதை கேட்டுவிட்டு மிகவும் அமைதியாக சொன்னான், இன்றைக்கு அதிகாலையில்தான் நான் நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன் என்று மிக அமைதியாக கூறினான். இப்படித்தான் மக்களே, நம் வீட்டு கண்ணாடி சுத்தம் இல்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகள், அழுக்கு துணிகளை பார்த்து நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.